ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து எல்லா இடமே வாட்டி வதக்குது. நமக்கு வந்து மனிதர்கள் மட்டும் இல்லாத பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள், மிருகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு வந்து தவிச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டு பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மக்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சுருங்க. தண்ணி காலியாக வந்து பிடிச்சிருங்க. ஒரு நாள் வந்து இந்த பறவைகள் வந்து குடிச்சிச்சுன்னா அதுகளுக்கு தெரியும் இந்த இடத்துல தான் வந்து நமக்கு தண்ணி கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெய்லியே வந்து தண்ணி குடிக்க வந்து ஆரம்பிச்சிடும். பறவைகள் தண்ணி குடித்தா என்ன ஆகும், அதுக்கு ஏன் வைக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் தண்ணி குடிக்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். நம்ம கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு விலகி போகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். மிருகங்கள், பறவைகள் இதெல்லாம் வாய் பேச முடியாத மிருகங்கள், பறவைகளுக்கு தண்ணி கொடுக்கறது பொதுவாக எந்த பாவம் செஞ்சாலும் அன்னதானம் தான் சிறந்தது சொல்லுவாங்க. அதை விட சிறந்தது அதுதான். பறவைகள், மிருகங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்குறது தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுகளுக்கு வந்து தண்ணி வேணும்னு கேட்க தெரியாது, சாப்பாடு வேணும்னு கேட்க தெரியாது. அதனால் முடிஞ்ச வரை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பால்கனியில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியே காலைல அரிசி போடுங்க, சாப்பாடு கொடுங்க, தண்ணி வைங்க. இப்படிலாம் வைக்கும்போது அதுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க நமக்கே இவ்வளோ ஹீட்டாக இருக்கும்போது வெயிலில் பறக்கிற சின்னஞ்சிறு பறவைகளுக்கு எவ்வளோ வெயிலாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதனால் ஏதோ நம்மளால் முடிஞ்ச 4 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடவுள் நமக்கு கொடுத்தது, ரொம்ப வரம் பண்ணி கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனித வாழ்க்கையை நல்ல ஒரு முறையில் வந்து நம்ம பயனுள்ளதாக வந்து நம்ம வந்து நம்ம காலத்தை வந்து பார்க்கணும். நம்ம இறந்த பிறகு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி பேசணும் அப்படின்னா நல்லது செஞ்சால் மட்டும்தான் 4 பேர் வந்து பேசுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முடிஞ்ச வரை இந்த பறவைகளுக்கெல்லாம் வந்து தண்ணி கொடுங்க. அது தண்ணி வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.